அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏற்றி என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே ஒன்றுமளவ மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு ஆண்மனை ஊர்காயங்கள் எடுத்துக்கோவார். இன்றைய தினம் திருச்சி மாவட்டம் கைகட்டு துறையூர் வட்டம் கோட்டம்பாளையம் கிராமத்தில் வசித்து வருகின்ற தயவு திருமதி பானுமதி தேவராஜன் அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கல்வி வழங்குகின்றோம். பிரதி மாதந்தோறும் இந்த தேவகாரணிய பணிக்காக ரூபாய் 1000 வழங்குகின்றார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பம் உடல்நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருள் பிரகாச வல்லல் பெருமானிடம் மூலிகை அருள் கல்வி வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஊர்காக்கு தட்டுப்படி அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, கையில் தான் வைப்பாங்க. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு தான் ஊருக்கா வீட்டுக்கு கற்று மாட்டவங்களாம் ஊருக்கா கொடுத்தாங்க 400 ரூபா ஒரு பாட்டில். ஏதோ கஞ்சி இங்கே குடிக்கிறாங்களான்னு கொடுத்தா வீட்டுக்கு ஊருக்கா கேட்குறீங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆண்மனை சான்றோர்களே, இன்றைய தினம் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நிதிய தர்மசாலையில் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோட்டம்பாளையம் கிராமத்தில் வசித்து வருகின்ற தயவு திருமதி பானுமதி தேவராஜன் அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அறிந்தது வழங்குகின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இவ்வளோ பேர் பார்த்தெல்லாம் தரக்கூடாதுங்க. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கற்றுனீங்கன்னா எப்படி இருக்கு? அதுதான் அவ்வளோ பெரிய பாத்திரம் எத்தனை வராதுன்னு சொல்கிறது. எடுங்க எடுங்க.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா உங்களுக்கு ஏற்கனவே ஊத்திட்டேன் ஐயா. ஐம்பத்தா ஊர்கோணுமா அன்னமங்கலம் போய் அன்னைக்கு திருவாசக மாநாடு நடக்குது, சாப்பாடு இருக்குது. அன்னமங்கலம் கேட்டில் கொங்கராம்பட்டு கேட்டு ரயில் போச்சுன்னா கூட இறங்கிட்டாங்க போய். அன்னமங்கலம் நிறுத்தினானே என்ன கேட்டேன். சரி சரி திருவண்ணாமலையே அடிக்கடில அங்கே ரொம்ப 500 சாமியார் போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம் அடிக்கடி. சரி சரி போட்டோம்.
அப்பா ஊறுகாய் கையில் வாங்கிக்கிறீங்களா ஊறுகாய்? சரி நாளைக்கு நேரம் பிரிஞ்சு 12 மணிக்கு ஆ 12 மணிக்கு எவ்வளோ சம்பளம் தரான் விஜய்? முன்னாடி தான் சம்பாதிச்சு கொடுக்குறான் அவன் மொத்தமே. ஒரு நாளைக்கு 500 ரூபா கணக்கு போட்டால் கூட 5000 ஆகுது. ஒரு கம்ப்யூட்டர் லோன் போட்டு பேங்க்கில் வாங்கி தமிழ் டைப்பிங் இது அங்கேயே வச்சாருனாவே அதை சம்பாதிச்சு யாராச்சும் தமிழ் டைப்பிங்கும் பண்ண போதும். தமிழ் டைப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். நானே ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் மொத்த பேர் நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். வாத்தியாருங்களாம் அங்கே போய் பண்ணிடுவேன். வாத்தியாருங்க ஒருத்தனை கூட தமிழ் அடிக்க தெரியாது, இங்கிலீஷ் அடிச்சுடுவான். நீ போய் அவங்க குமரவேலுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது. அப்படியே பண்ணேன் ஊட்டிங்க அம்பரை தீ வச்சு கையில் எடுத்து கை வரலாம் தான் காமிச்சு கவர்மெண்ட் பாதுகாட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்டேன். உங்களுக்கு சிப்பர் போட்டேன் அதெல்லாம் சொன்னாச்சு. அதுக்காக தான் நைட்டு 8:30 மணி 9 மணி அனுப்புறாங்க. 300 ரூபாய் ரொம்ப கம்மி தான். 500 ரூபாய் சாதாரணமாக 500 ரூபாய்க்கு கம்மி யார் வராங்க? மேஸ்திரி வேலைக்கு போனவங்க எவ்வளோ விடுவோம்? 600 ரூபாய். 7 மணி 6 மணிக்கு மேலே பொன்னாட்டி மேலே தப்பு. எங்கள் குடும்பம் பொன்னாட்டிலாம் ஆஃபீஸ் மாதிரி தான் நான் வரும் போவோம். ஆரம்பத்துலேருந்தே சொல்லணும். சேர்த்தனேன் அது வருது 7 மணி 8 மணிக்கு வருது. இது என்ன பண்ண சொல்கிறேன். 9,000 ரூபாய் கம்மிடா ஒன்றும் கொஞ்சம் சேர்த்து போடுறான்னு சொல்கிறேன். நானும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? கம்மிடா தம்பி. என்கிட்ட வேலை செய்யணும். இது உன் முன்னாடி என்கிட்ட வேலை செஞ்சாலும் நான் டெய்லி 500 ரூபா கொடுத்தேன். அவனை மாதிரி நான் சம்பாதிச்சேன்னா மனமாரி எடுத்து மாமான்றேன். டெய்லியே கொடுத்துருவேன். எவ்வளோ சம்பாதி நீ ரீஸ்டாரை விட அதிகமாக சம்பாதிக்கிறோம். அவன் தான் ஒன்றுமே தான் பொய். எனக்கு தெரியும் ஒன்றுமே இல்லை. ஒரு இதுக்குலாம் எவ்வளோ வாங்குறாங்க சார். நான் என்னன்னா நான் உங்கள்கிட்ட போய் என்னன்னா முன்னாடி தான் பேசுகிறேன் சார். எனக்கு ஒன்றுமே வராது சார், கொடுங்க சார். உனக்காக தரமா? உனக்காக தரேன். ஆனால் அவனுக்காக கேட்காத.
100 90 பங்கு வேலையை உன் முன்னாடி தானே செய்கிறா. வேண்டிங்க அந்த பொண்ணை சிட்டாயிடு விட்டா அந்த மாதிரி வேலை அந்த அதுக்காக நீ என்ன புரிஞ்சுட்டு என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. அதெல்லாம் தத்துவம் பேசலாம். ஆள் கிடையாது. முன்னாடி நின்னாங்கன்னா அவங்க ஆளே கிடையாது. நீ வேணா ஆள் என்ன புரியுதுன்னா 38 பேர் கியூர் நிற்கிறான் போ. ரொம்ப தமிழ் டைப் படிக்கும் ஆள் கிடையாது. நான் அன்றைக்கி அனுப்புகிறேன் டெய்லி 600 ரூபா கொடுத்துருக்கேன். ஆன்லைன் சொல்லி விட்றோம்பா. நீங்களே இருக்கிற வேறு உங்களே அப்படிதான் அனுப்பலான்னு நான் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி தான் போயிருக்கிறாங்களே. இது எதனா ஒரு பிரச்சனை நிற்க நிச்சயமா பிரச்சனை இல்லை. சம்பளம் ஏற்றி கேள்ப்பா. இன்னைக்கு விற்கிற விலைவாசி 300 ரூபாய்லாம் பத்தாது இருக்காரு. உனக்கு தெரியாது என்னன்னா அப்புறம் அண்ணன் சொல்லி கெடுக்கிறாரு. எம்பாரு அவன் எங்கள் தம்பி செட்டு அவன் நீ வேற அண்ணன் பேசினார் அப்படின்னு சொன்னா அவன் என்கிட்ட அவங்க அப்பாலாம் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க அப்பன் விஜய்க்கு அப்பன் கசம்பாடி. அதனால் நம்ம பேரை சேர்த்துருப்பாரு. இது மாதிரி குமார் டாக்டர் இது மாதிரி சொல்லிட்டாரு. நான் நீ தெரிஞ்சவனா இருக்கோ உனக்கு சொல்கிறேன். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். வேற ஆளுனா இதை பற்றி நான் பேசவே மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு இப்போதான் ஒரு 1000 ரூபாய் ஏற்றுறாங்க அப்படின்னு வந்துடுறாரு. கட்டலைங்க எங்கள் குடும்ப செலவு போது ஆட்டோவில் இந்த மாதிரிலாம் வருமானம் இல்லை. என்னால் முடியாது. வேலையும் அவங்ககிட்ட தான் ரீஸ்டாரே அவங்ககிட்ட போனால் தான் கம்முனுக்கிறான். அவன் தான் வாங்கி கொடுவான். வேறு மற்ற பத்திரம் வாங்கி தான் விரும்ப பண்ணுறான். நைட் லைட்டில் சாயந்தரத்தில் விட்டு வரான். கலெக்ஷன் மொத்தம் விசிலன்ஸில் மாட்டாத காப்பாற்றி கொடுக்குறோம். அதனால் இது தான் அங்கே உட்காந்து நான் ஆதார் கார்டை வச்சு சாட்சி சைன் போடுறான். அவன் சம்பாதிச்சு போடுறான். ஒரு ஆள் சாட்சி போட்டால் 300 500. உன் முன்னாடி ஆதார் கார்டை வச்சு நான் அவளே சாட்சி போட்டாங்கன்னா அந்த துட்டே போதும். அவர் வேலைக்கு மட்டும் பேங்க் வருது. அதான் ஏன் கட்டி விட்டீங்க எட்டு இந்த ஊருக்கு அந்த சொன்னேன் ஏற்கனவே. அவன் என்னன்ட்டான் அண்ணா வந்த கம்முன்னு தொழிலாளர் விஷயத்தெல்லாம் நீ தலையிடாது. உங்கள் வீட்டில் கிளினிக் நடக்குது. நான் எதனா பேசுறேன்னா எவ்வளோப்பா சம்பளம் கொடுக்குறேன்னு கேட்டேன் பாரு. இதெல்லாம் தலையிடாதுண்ணா நீ பர்சனல் விஷயத்தெல்லாம். ஏன்னா நீ தலையிடுற. இப்போ உங்கள் வீட்டில் கிளினிக் நடக்குது. 3 பேர் வேலை செய்கிறாங்க. நர்ஸ் எவ்வளோ கொடுக்குறேன்னு நான் கேட்டேனாமா. கேட்ட தப்புடாது. தெரிஞ்சு பொண்ணு அவன் தானே எனக்கு ஃப்ரெண்டு தெரிஞ்சு பையன். அதனால அவன் கொண்டாடி ஆச்சான்னு கேட்டேன். இல்லைன்னா இது கூட கேட்க மாட்டேன்பா. வேறு ஒன்று விட்டு போனேன். ரெண்டு ஒரு 2-3 வேலை பண்ணி கொடுத்தான். பாப்பா தான் பண்ணான். அதனால் கூப்பிட்டு கேட்டேன். ஏன்னா இது எவ்வளோ பண்ணாங்க பார்த்தேன். இந்த விஷயத்துலாம் நீ தலையிடாதுண்ணா. 3 பேர் வேலை செய்கிறாங்கண்ணா. என்ன கேட்குறேன் வாரத்துக்கு அவன் என் தம்பி திட்டான். அண்ணா காந்தியா கம்முன்னு போயேன். நான் இல்லைடா தாரணி கொண்டாடுறா எனக்கு தெரியாதா அப்படின்னு போவேன். எங்கள் தம்பி நானும் அவனே தான் கேட்பேன். சுரேஷ் எனக்கு தெரியுண்ணா. அவர் நல்லா அண்ணனோட நல்லா பேசுவாங்க. அதான் சொன்னான். ஏன்னா அவன் ஒன்று அவன் எனக்கு திருப்பி பிடிக்காதான். ஒன்று வந்து அவங்க சொந்தக்கார் பண்ணான். அண்ணாண்டி கேட்டு அவங்க சொந்தக்கார் பண்ணாங்க. ஆமாம் அவங்களுடைய தம்பி பொண்ணு அதான் சொன்னாங்க. பொண்ணை மட்டும் கரெக்டாக டைமில் போயிடணும்ண்ணா. வயசு பொண்ணு எப்படி வச்சு அது இந்த பில்டிங் தானே கேட்டேன். ஏதாவது நின்று இருந்தா வேறு என்ன ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு நான் கடவுளை வாங்கி கூட ஒரு 1 லட்சம் செலவு நீ வச்சுக்க. அது பேங்க்கில் லோன் கொடுத்து கன்ஃபார்மாக கொடுப்பேன். நான் சர்டிஃபிகேட் கொடுக்காது. நீ பாருங்க உங்கள் வேலை என்ன செய்யலாம். முடிஞ்சா வீட்டுக்கு வந்துடு. இல்லையா சம்பளம் மட்டும் ஏற்றிக்கல் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதுக்கு என்ன இப்படி கேட்குறேன்ப்பா. நான் உங்கள்கிட்ட சொல்ல பேச முடியாது. பேசுகிறேன் அவர் நேர்மை இருந்தால் பிடிக்காது. அவர் மட்டும் சம்பாதிக்கணும். நான் மட்டும் சம்பாதிக்கணும். சும்மா வந்து அது வந்து புரிஞ்சு அது வந்து பார்த்துட்டு அது வந்து பேச போயிடணும். அது எதுவும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு தெரிஞ்சு நானாக பார்க்குறேன். நான் வேணா ஏய் சடங்கப்பா பாட்டு ஊற்று போதுமா?
பாட்டி பொண்ணுலாம் அவங்ககிட்ட தான் ஆஸ்பத்திரி வருவாங்க. எங்கள் தம்பி அவன் பத்து வேலை செய்கிறான். அதுதான் போவான். பெரிய போட்டா பார்க்க போட்டா தள்ளி விட்றானா எங்கே போயினாயிடா. அதை எடுக்கணும். மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 1000 வழங்கி வருகின்ற தயவு திருமதி அக்கா பானுமதி தேவராஜன் அவர்களும் அவருடைய அன்பு குடும்பமும் உடல் நலம், செல்வ வளம், மனவளம் நிறைந்து அறம் சிறக்க வாழ்ந்து மரணமில்லா பெற வேண்டிய இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக.